ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஃபேண்டசி ஃபிஷி. நம்ம சேனலில் லாஸ்ட் 3 மந்த்ஸாக எந்த வீடியோவுமே நம்ம போஸ்ட் பண்ணலை அப்படின்னாலுமே நீங்கள் ரெகுலராக உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்ருக்கீங்க. லாஸ்ட் 3 மந்த்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 500+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க. வித்தவுட் எனி வீடியோ எந்த ஒரு வீடியோவுமே போடாமல். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோங்கிற டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 4 மந்த்ஸுக்கு முன்னாடி 8 ஸ்ட்ரிம்ப் வாங்கியிருந்தேன். 4 பேர். அதில் வந்து எது மேல் எது ஃபீமேல்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப குட்டியாக தான் வாங்கியிருந்தேன். அதில் 2 ஸ்ட்ரிம்ப் வந்து இந்த டேங்கில் விட்டுருந்தேன். நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த மஞ்சள் கலர் இந்த பிளாஸ்டிக் டேங்கில் வந்து டப்பில் நான் விட்டுருந்தேன். டப்பு இல்லை, அந்த மீன் பாக்ஸ் அதில் நான் விட்டுருந்தேன். இன்னும் 2 இது சிமெண்ட் டேங்கில், அதை நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ இதில் விட்டு அதுக்கப்புறம் நான் அதை மறந்துட்டேன் எங்கே இருக்குது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டேங்க் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்ட்ரிம்ப் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாஸ் வெரைட்டியெல்லாம் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல்லி டேங்க் ஃபுல்லாகவே மாஸ் வச்சு தான் நான் வந்து டேங்க் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி டேங்க் ஏதாவது ரெடி பண்ணணும், உங்களுக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி வந்து ஒரு மாஸ் டேங்க் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ் வந்து என்கிட்ட 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று ஃப்ளேம் மாஸ், இப்போ நீங்கள் கையில் பார்த்துருக்கிறது ஃப்ளேம் மாஸு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது வந்து ஜாவா மாஸ். இந்த 2யுமே வந்து நான் வந்து 0 காஸ்ட்டில் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து கல்ச்சர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான டெக்னிக் என்னென்னலாம் அப்படிங்கிறத வந்து அடுத்தது இன்னொரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. அந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து 1 வீக்கில் நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? இந்த மாதிரி மாஸ் வெரைட்டி நான் நிறைய வந்து டேங்கில் வச்சுருந்ததுனால ஸ்ட்ரிம்ப் அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு நான் குட்டியாக தான் இருந்துச்சு. மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவு குட்டியாக இருந்ததுனால அங்கங்கே போயிட்டு உள்ளே போய் ஒளிஞ்சிருந்துச்சு. நான் பார்க்கும்போது ஸ்ட்ரிம்ப் எதுவுமே இல்லை, இறந்துட்டு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து கொசு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 மீன் மட்டும் நான் விட்டுருந்தேன். ஒரு ஜோடி ரெட் டக்ஸிடோ நம்மகிட்ட இருந்துச்சு தெரியுமா, அது நான் வந்து விட்டு வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே வந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே போயிட்டு அதுக்கப்புறமாட்டு தான் நான் ஒரு நாள் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டேங்கில் வந்து ஃப்ரைஸ் வந்து அவ்வளோ இருந்துச்சு. என்னடா இது குட்டி குட்டி ஸ்ட்ரிம்ப் வந்து நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த டேங்கை வந்து திரும்ப நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறையே போட ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நான் வந்து ஸ்ட்ரிம்பை கண்ணில் பார்க்கறதுனால இறையே போடையில. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதமாக நான் இறையே போடையில. அந்த குட்டியை வந்து கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறமா தான், குட்டி ஸ்ட்ரிம்பை வந்து கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இறை போட ஆரம்பித்தேன். ஆனாலும் இதில் ரொம்ப சிக்கல்கள்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ராப்பராக வந்து நான் வந்து வாட்டர் சேஞ்சிங்கே எதுவுமே பண்ணல. தண்ணி அப்படியே வந்து அப்படி க்ரீன் கலரில் இருந்துச்சு இந்த தண்ணியெல்லாம். ஆனால் இது வந்து செமி ஷேடு தான். பட் வந்து ரொம்ப நாள்பட இருந்ததுனால அந்த தண்ணி வந்து அப்படியே வந்து கலர் மாறினதுனால இந்த நம்ம ஒரு ஃபிஷ்ஷுக்கெல்லாம் வந்து ஒரு எனிமி ஒருத்தன் இருக்கான் தெரியுமா, அந்த ட்ராகன் ஃப்ளை லார்வே, அவன் வந்து உள்ளே இறங்கி வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த ஒரு குட்டியுமே நான் கண்ணில் பார்க்க முடியல. எல்லாமே டோட்டலாக காலி. அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன். தண்ணியும் மெச்சூரான தண்ணி தான், ஸ்ட்ரிம்பை பொறுத்தவரை மெச்சூரான தண்ணி தான் வந்து நமக்கு செட் ஆகும்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து மெச்சூரான தண்ணி தான், அப்புறம் ஏன்டா வந்து இந்த ஸ்ட்ரிம்பெல்லாம் வந்து காணாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி டவுட்டில் நான் வந்து டேங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது அவ்வளோ ஃபுல்லாக வந்து இந்த குட்டி அந்த ட்ராகன் ஃப்ளை லார்வே தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இருந்துச்சு. நீங்கள் இப்போ நான் வந்து காமிக்கிறேன் தெரியுமா, இந்த டேங்க்லேயுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த லார்வே தான் இருந்துச்சு. எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டேன். நம்மளோட எல்லா டேங்க்லையும் இந்த மாஸ் வெரைட்டி இருக்கும். ஸோ மாஸ் வெரைட்டி வீடியோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ, ஆல்கேவே இல்லாமல், வித்தவுட் ஆல்கேயில் எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக வந்து பண்ண முடியுங்கிறத நான் வீடியோவில் வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பெருசெல்லாமே வந்து இந்த ஜாவா மாஸு, அதுக்கப்புறம் வந்து அங்கே வச்சுருந்த சின்ன பானைக்குள்ளே அங்கே இங்கேன்னு போயிட்டு ஒளிஞ்சு இருந்ததுனால பெரிய ஸ்ட்ரிம்ப் வந்து தப்பிக்கிட்டு, சரியா, சின்ன ஸ்ட்ரிம்ப் எல்லாமே காலி ஆகிட்டு. அதுக்கப்புறம் அந்த டேங்கை ஃபுல்லாகவே நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்த ஜாவா மாஸு, அதுக்கப்புறமாட்டு இந்த ஃப்ளேம் மாஸு, அப்புறம் இதெல்லாம் வந்து அதிகமாக கல்ச்சர் பண்ணி நான் உள்ளே வந்து வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்து கல்ச்சர் பண்ணி நான் வச்சேன். கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து கீழே மண் போட்டு நார்மலாக வந்து அந்த யூடியூப்லலாம் காமிப்பாங்கள்ல, அந்த மாதிரி யூடியூப் பார்த்தா நான் செட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஓகே, இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பிளான்டடு ஸ்ட்ரிம்ப் டேங்காக நான் இதை மாற்றிட்டேன். அப்படியே மாற்றினதுக்கு அப்புறமாட்டு அதுக்கப்புறமா இங்கே இதில் வந்து ஒரு 1 மந்த்துக்கு மேலே நான் தண்ணி மாற்றலை. இதில் வந்து இந்த பிளான்ட்டெல்லாம் வச்சு நான் வந்து இந்த ஸ்ட்ரிம்ப் டேங்க் செட் பண்ணதில் எனக்கு 2 பெனிஃபிட் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி கலர் மாறுறது வந்து எனக்கு ரொம்ப கம்மியாச்சு. அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமாட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்ட்ரிம்ப்பு வந்து அதிக அளவு எனக்கு வந்து
வர ஆரம்பிச்சிது. குட்டிங்க வந்து பொழைச்சி ஸ்பீடாக க்ரோத் ஆக ஆரம்பிச்சிது. அது வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு ஃபீடுமே கொடுக்கல. அதில் உள்ள ஆல்கேஸை மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபிஷ்ஷுக்கு கொடுக்குற அந்த ஃபார்ம் ஃபீட் இருக்குல்ல, அது ஒருத்தங்க சொன்னாங்க அந்த ஃபார்ம் ஃபீட் போடலாம் அப்படின்னு. இன்னும் 2 ஸ்ட்ரிம்பை வந்து நான் வந்து சிமெண்ட் டேங்கில் நான் வச்சுருக்கேன். இன்னும் இதுதான் அந்த சிமெண்ட் டேங்க். இது ரொம்ப பெரிய டேங்கு. இதில் வந்து ஃபிஷ்ஷும் இருக்கும், அதுக்கப்புறமாட்டு நம்ம இதுவும் இருக்கும், ஸ்ட்ரிம்பும் இருக்கும். இது எதுக்கு நான் மூடி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே வந்து அந்த இஷ்யூ இருந்துச்சு எனக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராகன் ஃப்ளை லார்வேயோடைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி மூடி வச்சுருந்தேன். இந்த டேங்க்லாம் வந்து தண்ணி சுத்தமாக நான் மாற்றவே இல்லை. ஃபஸ்ட்டு டே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்க்க உங்களுக்கு ஸ்ட்ரிம்ப் இருக்கிறது தெரியுதா இல்லையா எனக்கு தெரியல. ஸோ நான் உள்ளாடி வந்து காமிச்சிருப்பேன் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லி சின்ன சின்ன ஸ்ட்ரிம்ப் எல்லாமே வந்து ஏகப்பட்ட குட்டி குட்டி ஸ்ட்ரிம்ப், அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அதுபோக இந்த மாதிரி பெரிய ஸ்ட்ரிம்ப்பு ஏகப்பட்டது. ஸோ அந்த ஸ்ட்ரிம்ப்புக்காக நான் என்னென்ன மாதிரி செட்டப் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு 2 பானை, அதுக்கப்புறமாட்டு சின்ன சின்ன அந்த கார்பன் ஃபைபர் இது இருக்கும் தெரியுமா, அந்த பைப்பு மாதிரி இருக்கும் தெரியுமா, நான் அதை காமிப்பேன். ஸோ அந்த மாதிரி பைப்பு தான் நான் கொடுத்துருந்தேன். இந்த இதில் வந்து நான் பார்த்ததில் ப்ளஸ் பாயிண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கலரேஷன்ஸ். நம்ம வச்சுருந்த அந்த எல்லோ கலர் டேங்கில் இருந்ததை விடையும் இங்கே இந்த சிமெண்ட் டேங்கில் வந்து வச்சுருந்த ஸ்ட்ரிம்ப்பெல்லாம் கலரேஷன் பக்காவாக இருந்துச்சு. நான் சொன்ன அந்த கார்பன் ஃபைபர் அந்த இது வந்து இதுதான், அந்த பைப்பு. இது பைப் இல்லை, இது வந்து ஆக்சுவலி வீடு வந்து கட்டுவாங்க தெரியுமா, அந்த கேரளா ஆர்கிடெக்சரில் நம்ம இது மொட்டை மாடி மாதிரி போடாமல் ஷீட்டு மாதிரி போட்டு, ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பக்கத்தில் வந்து எங்கள் சொந்தக்காரங்க வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து 2 இது நான் போட்டிருந்தேன். அது போக கொஞ்சம் கொஞ்சம் பிவிசி, இவ்வளோதான், சிம்பிளான செட்டப்பு தான். இதுக்குமே நான் ஃபீடிங் ஒரு நாள் கூட போட்டதில்லை. இன்றைக்கி வரைக்கும் நான் இந்த டேங்கை நான் ஓப்பன் பண்ணியும் பார்க்கல, ஃபீடிங்கும் போடல. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதே டே தான் நானுமே வந்து இந்த டேங்கை வந்து ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், ஸ்ட்ரிம்பு விட்ட நாளில் இருந்து. சரியா, எனக்குமே தெரியாது இதில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரிம்ப் வந்து வந்திருக்கும் அப்படிங்கிறதுலாம் எந்த ஐடியாவுமே இல்லாமல் தான் நான் இது சீரியஸ்லி நான் அப்படி தான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தது. இந்த ஸ்ட்ரிம்ப் எல்லாமே நம்ம வந்து சேலுக்கு தான் வந்து ரெடி பண்ணலான் இருக்கோம். ஸோ உங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி இது மினிமமாக வந்து நீங்கள் வந்து 5 பீஸ், அதாவது 5 பேர் 10 பீஸ் எடுக்கிறதா இருந்தால் மட்டும்தான் வந்து ஷிப்பிங் பண்ண முடியும். ஏன்னா 1 பேர் 2 பேருக்குலாம் வந்து ஷிப்பிங் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கொடுக்குற ரேட் அந்த மாதிரி ரொம்ப லோ ப்ரைஸ்க்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த டீட்டெயிலாம் தெரியணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஃபிஷ்ஷஸ் வாங்கணும் விற்கணும் அப்படின்னா கீழே நம்மளுடைய ஃபேண்டசி ஃபிஷி குரூப் லிங்க் வந்து நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கோங்க, நான் அக்செப்ட் பண்ணுவேன். அதில் வந்து 100% ஜென்யூன் செல்லர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம வந்து அந்த மாஸ் வெரைட்டி அது எப்படி நம்ம வந்து ஈஸியாக வந்து க்ரோ பண்ணலாம், எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வச்சு நம்ம இன்னொரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.